அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று. மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். தம்பதிகளிடையே அன்பு பலப்படும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். ஆனாலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதைத் தவிர்க்கவும். வியாபாரத்தில் உள்ளவர்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சியைத் தவிர்க்கவும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் காரிய அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகை வழிபாடு நன்று. பல வகைகளிலும் அனுகூலமான நாள். வீட்டுச் செலவுகள் வழக்கத்திற்கு மாறாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். வாழ்க்கை துணைவெளி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும். முயற்சிகள் சாதகமாக முடியும். மாமியார் உடல் நலம் தேரும். பணப்பற்றாக்குறை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் சிறப்பு பூஜை செய்யும் வாய்ப்பு ஏற்படும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபடுவது நன்று. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தம்பதிகளிடத்தில் அன்பு பெருகும். எந்த முடிவாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து எடுப்பர். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். விட்டுப்பிடிப்பது நல்லது. தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும். கடகம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்று. அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படும். உடல் நலத்தில் கவனம் தேவை. தாய் வழியில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. தாயார் வீட்டிற்கு சென்று தாயாருக்கு வேண்டிய உதவிகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்லவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சங்கடங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் உண்டாகும். இதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். குடும்பத் தலைவிகளுக்கு உடல் நலத்தில் கால் மூட்டுகளில் வலி தோன்றும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்துச் செல்லவும். புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது. தந்தையின் உடல்நலனில் கவனம் தேவை. சிலருக்கு மற்றவர்களுடன் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். குடும்பத் தலைவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டார் உதவுவர். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்துச் செய்யவும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும். வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும். திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு தாங்கள் கனவு கண்ட மாதிரியே தங்களுக்கு நல்லதொரு துணை கிடைக்கும். உடல் நலம் சிறப்பாகும். வியாபாரம் வழக்கம்போலவே இருக்கும். சகோதரர் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும்.
உறவினர்கள் வகையில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த கடன் திரும்பக் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று. புதிய முயற்சி சாதகமாக முடியும். புதுமண தம்பதிகளிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பது மகிழ்ச்சி தரும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்வதும் மவுனத்தை கையாள்வதும் நல்ல புரிதலை உருவாக்கும். தாயின் உடல்நலனில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று. இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சுய தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் சஞ்சலம் ஏற்படும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு வருத்தம் தரும். பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கராராக இருங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமான் வழிபாடு நலம் தரும். மகிழ்ச்சி தரும் நாள். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். கடன் சுமையை எண்ணி கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கைத் துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தம் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். ஆனால் உடல்நலனில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தம்பதியரிடையே வாக்குவாதம் வந்து போகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. மகரம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு மகிழ்ச்சி தரும். பல வகைகளிலும் அனுகூலமான நாள். வியாபாரத்தில் பொறுமை அவசியம். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். இளைய சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாகனக் கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள். வாழ்க்கைத் துணைவழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும். சகோதர சகோதரி வழிகளில் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நன்று. நீண்ட நாள்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும். இன்று பல காரியதடைகள் இருப்பதால் புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கடன் கேட்டு நச்சரிப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவும். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமி வழிபாடு நலம் சேர்க்கும். சிந்தித்துச் செயல்பட வேண்டிய நாள்.
அரசியலில் நல்ல பொறுப்பு வழங்கப்படும். வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் சர்ச்சைகளில் ஈடுபட வேண்டாம். தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியிருக்கும். பிள்ளைகள் தாங்கள் நினைத்த பாடப்பிரிவில் சேருவதற்காக நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சி செய்வர். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையால் அசதி ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவது தாமதமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நன்றி. வணக்கம்.